கிறிஸ்து நமக்கு மட்டுமே அல்ல, உலகத்திற்கு உரியவர், படைப்புக்கு உரியவர். உலகத்தின் மீட்பர், படைப்பின் மீட்பர், எல்லோருக்கும் உரியவர். அவருடைய அன்பு எல்லோருக்கும் உரியவது, கிறிஸ்தவர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் அந்நியர்களுக்கும். அதைதான் முதல் வாசகம் உணர்த்துகிறது. அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அன்பு எல்லோருக்கும். ஆகையால் தான் பிற இனத்தார் எந்த வீட்டிற்கு யூதர்கள் செல்ல மாட்டேன் என்று சொல்கிறார்களோ அந்த வீட்டிற்கு பேதுருவை அனுப்புகிறார். நீ அங்கு போ, என்னுடைய வார்த்தையை போதி. பேதுருவும் போனார். என்ன நடந்துவிடும் அங்கு போதிப்பதால்? மாட்சியை பேதுரு பார்க்கிறார். தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். எங்கள் மேல் இறங்கி வந்தது போலவே அவர்கள் மேலும் இறங்கி வந்தார்கள் என்று சொல்லி பேதுருவே சாட்சியம் பகர்கின்றார். அதுதான் தூய ஆவியானவர், அதுதான் ஆண்டவருடைய அன்பு. எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் உரியது. வெறுமனே மக்கள் இனத்தாருக்கு மட்டுமல்ல, படைப்புக்கெல்லாம் உரியது அவருடைய அன்பு. ஆகையால் இனிமேல் யூதர்கள், கிரேக்கர்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல, எல்லோரும் இறைவனால் மீட்கப்பட்டவர்கள். அவர் உலகத்தின் மீட்பர் என்பதை உணர்த்துகின்றார். அவருடைய அன்பு எல்லோருக்கும் உரியது. அவருடைய அன்புக்கு காத்து அரம்பல பூமி அரம்பல பூ ஒரு
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்களின் வழியாக விசேஷமாக நற்செய்தியில் ஆண்டவர் நம்மை பார்த்து விடுக்கும் அழைத்தல், என் அன்பில் நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய அன்பில் நாம் நிலைத்திருந்தால் கனி நிறைந்த கிறிஸ்தவர்களாக இருப்போம். கடந்த வாரம் ஆண்டவர் சொன்னது போல, என்னை தவிர உங்களால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்கிறார். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மால் எதையும் செய்ய முடியாது. அனைத்திற்கும் ஊற்றாக, வழியாக, ஒளியாக, வாழ்வாக அவர் இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இன்று இந்த திருபலியை நாம் தொடங்கும் பொழுது ஆண்டவருடைய இந்த அழைப்பு நம்முடைய உள்ள கதவுகளை மீண்டுமாக தட்டட்டும். என் அன்பில் நிலைத்திருங்கள். இந்த அன்பிற்கு நாம் விரோதமாக சிந்தித்திருக்கிறோம். இந்த அன்பிற்கு விரோதமாக பேசியிருக்கிறோம். இந்த அன்புக்கு விரோதமாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக மனவருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. முதல் வாசகம். தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, 25, 26 மற்றும் 34, 35 மற்றும் 44 முதல் 48 வரையிலான இறை சொற்றொடர்கள். கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு எழுந்திடும், நானும் ஒரு மனிதன் தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்க அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த
விருத்த சேதனத்தின் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசிக்கொண்டு கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாட் தங்களுடன் தங்கி இருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரைப்பாடல் பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை தம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும். இறைவா, உமக்கு நன்றி. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய
யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறின் போதும் இந்த உயிர் தெழுந்த ஆண்டவரோடு நமக்கு இருக்கும் உறவு என்ன என்பதை உயிர் தெழுந்த ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகின்றார். நானே நல்லாயன், நீங்கள் என் மந்தைகள். என் ஆடுகள் எனக்கு செவி சாய்க்கும், நானும் அவற்றை அறிவேன். அவற்றுக்காக நான் என் உயிரையே கையளிக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்முடைய நல்லாயனாக இருக்கிறார் என்று அந்த உறவை நமக்கு வெளிப்படுத்தினார். கடந்த வாரம் நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொல்லி நமக்கு உயிர் தருபவர் அவர்தான். என்னால் அன்றி உங்களால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு உறவு. என்னோடு இணைந்திருந்தால் உங்களுக்கு வாழ்வு, இல்லை என்றால் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஆழமான உறவு நமக்கும் உயிர் தெழுந்த ஆண்டவருக்கும், ஒரு மரத்திற்கும் அதன் கிளைக்கும் இருக்கும் உறவு. அந்த மரத்திலிருந்து அந்த கிளையை வெட்டிவிட்டால் அது காய்ந்து விடும். அதைப்போல் இந்த உயிர் தெழுந்த ஆண்டவரிடமிருந்து நாம் தூரம் சரிந்து விட்டால் நாம் வாடி போவோம், ஓய்ந்து போவோம், மாய்ந்து போவோம். இன்று இன்றைய நற்செய்தியின் வழியாக, 2ஆம் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன உணர்த்துகின்றார்? இந்த உயிர் தெழுந்த ஆண்டவரோடு நமக்கு ஒரு உறவு இருக்குமே, ஆனால் அந்த உறவின் அடித்தளம் அன்பாகத்தான் இருக்கும். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்குதான் உறவு இருக்கும். அன்பு இல்லாத இடத்தில் உறவு இருக்கவே முடியாது. இன்று அந்த அன்பே நான் தான் என்று இறைவன் சொல்கிறார். அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு இறைவன் இருக்கின்றார்.
உங்களோடு நான் ஒரு உறவு கொள்கிறேன், அந்த உறவின் அடித்தளம் அன்பாக இருக்கிறது, அந்த அன்பு நானாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த அன்பின் அடித்தளம் அவர்தான். அதைதான் 2ஆம் வாசகத்தில் புனித யோவான் மிகவும் அழகாக சொல்கிறார். அன்பு இறைவனிடமிருந்து வருகின்றது. யார் அன்பை புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த இறைவனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். யார் அன்பை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் இறைவனை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, இந்த இறைவனோடு நமக்கு ஒரு உறவு இருக்கும் என்றால் அந்த உறவுக்கு அடித்தளம் அன்பாக இருக்கிறது. அந்த அன்பு இறைவனாக இருக்கின்றார். தொடர்ந்து இந்த 6 வாரங்களையும் நாம் பார்த்தோம் என்றால், ஏனென்றால் பாஸ்கா காலத்தின் இறுதி நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு ஒரு கொடையை கொடுத்துள்ளார். இந்த பாஸ்கா காலத்தில் விசேஷமான கொடை ஒவ்வொரு வாரமும். இந்த பாஸ்கா காலத்தின் இறுதி வாரத்தில் நமக்கு கொடைகளில் எல்லாம் மேன்மையான உன்னதமான கொடையை கொடுப்பார். என்ன அந்த கொடை? தூய ஆவியானவரை கொடுப்பார். இந்த பாஸ்கா காலத்தின் கடைசி அதுதான் பெந்தகோஸ்து பெருவிழா. பெந்தகோஸ்து பெருவிழாவோடு பாஸ்கா காலம் முடிவடைகிறது. ஏனென்றால் கொடைகளில் எல்லாம் சிறந்த கொடை, மேன்மையான கொடை, உன்னதரின் கொடையான தூய ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்து விடுவார். கொடைகளின் முழுமையை கொடுத்து விடுகிறார். கடந்த வாரம் நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய பிள்ளைகள் அந்த கொடைகளை, அந்த கனிகளை பெற்றுக்கொண்டார்கள். 60 பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்தில் உறுதி பூசுதல் திருவருட் சாதனத்தை பெற்றார்கள். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! இந்த இடத்தில் அந்த பெந்தகோஸ்து நாளன்று இறங்கிய அதே தூய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகள் மேலும் இறங்கினார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். எப்படி அவர்களை நிரப்பினாரோ அப்படி இந்த 60 பிள்ளைகளையும் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். அந்த தூய ஆவியானவருடைய வழியில், ஒளியில் நம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்வது நம்முடைய கடமை. பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை, குருக்களாகிய எங்களுடைய கடமை. அவர்கள் பெற்றிருக்கும் அந்த தூய ஆவியானவரில் அவர்களை நாம் பலப்படுத்த வேண்டும். இந்த 6 வாரங்களையும் நாம் பார்க்கும் பொழுது என்ன கொடைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? முதல் வாரத்தில் ஆண்டவர் உயிர் தெழுந்த வாரம், ஈஸ்டர் சண்டே, உயிர்ப்பின் ஞாயிறு. அந்த உயிர்ப்பின் ஞாயிறு என்று ஆண்டவர் கொடுத்த கொடை என்ன? அவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னமே ஒரு பெரிய கொடை. ஏனென்றால் ஆண்டவரை இழந்து விட்டோம், நாங்கள் தோர்த்து போனோம், இனி எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவர்கள் வாடி போயிருந்தார்கள், உடைந்து போயிருந்தார்கள், சோர்ந்து போயிருந்தார்கள். ஆண்டவர் மீண்டும் உயிரோடு இருக்கிறார். அவர் சாவை வென்று விட்டார் என்ற செய்தி நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. நம்புவதா இல்லையா? ஆனாலும் அவருடைய அந்த பிரசன்னமே ஒரு பெரிய கொடை. அந்த முதல் வாரத்தில், அந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் அவர்களை அந்த பிரசன்னத்தில் பலப்படுத்துகிறார். ஐயம் கொள்ளாதீர்கள், ஐயம் கொள்ளாதீர்கள், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்ளுங்கள். தோமையார் அறிக்கையிடுகிறார், என் ஆண்டவரே, என் தேவனே. ஐயம் தவிர்த்து அந்த பிரசன்னத்தில், உயிர்த்த ஆண்டவரின் பிரசன்னத்தில் அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். முதல் வாரத்தின் கொடை அதுதான். நமக்கும் சந்தேகம் இருக்கலாம். அந்த முதல் வாரத்தில் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக உங்களோடு இருக்கிறேன், வல்ல தேவனாக உங்களோடு இருக்கிறேன். புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல. ஒரு நாள் உங்களுக்கு சொன்னது போல, பிற மதத்தை சார்ந்த ஒரு நபர் என்னிடம் சொன்னது, உங்கள் கடவுளுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது என்று பிற மதத்தினர் நம்மிடம் சொல்கிறார். இந்த வல்ல இறைவன், உயிர்த்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அந்த பிரசன்னம் தான் அந்த முதல் வாரத்தின் கொடை. இரண்டாம் வாரத்தில் ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். கலங்கி இருக்கிறீர்கள், வாடி இருக்கிறீர்கள், அநேக சந்தேகங்கள் உங்களில் இருக்கிறது. எப்படி இந்த நற்செய்தியை கொண்டு செல்வது, இந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை எப்படி பிறருக்கு கொண்டு செல்வது? கலக்கம் இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது, சோர்ந்து விட்டு இருக்கிறீர்கள். இதோ என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் தரும் சமாதானத்தை போல அல்ல, என்னுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி
தூய ஆவியானவர் வழியாக அவர்கள் மேல் ஊதி சமாதானத்தை கொடுக்கிறார். 2ஆம் வாரத்தின் கொடை. அந்த ஒவ்வொரு வாரமும் அந்த கொடையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாரத்தில் அந்த சமாதானத்தை நாம் உணர வேண்டும். எல்லா பிரச்சனைகளுடைய நடுவிலும், எல்லா பிரச்சனைகள் நடுவிலும் அந்த சமாதானத்தை, அந்த மகிழ்ச்சியை உணர வேண்டும். ஆதி கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலர்கள் அப்படிதான் உணர்ந்தார்கள். ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும் கொன்று குவித்தார்கள். மகிழ்ச்சி இருந்தது ஆதி திருச்சபையில், சமாதானம் இருந்தது. அவர்கள் கலங்கவே இல்லை, பயப்படவே இல்லை. கடந்த வாரம் சொன்னது போல கிறிஸ்தவர்களை சிங்கங்களுக்கு இரையாக போடுவார்கள். அஞ்சவே இல்லை கிறிஸ்தவர்கள். காட்டு தீயை போல் விசுவாசம் பரவியது. காட்டு தீயை போல் விசுவாசம் பரவியது. அவர்களில் அந்த சமாதானம் இருந்தது. அதுதான் 2ஆம் வாரத்தின் கொடை. 3ஆம் வாரம் ஆண்டவர் அவருடைய மன்னிப்பின் கொடையை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கொடை மன்னிப்பு. தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்காமல் விடுகிறீர்களோ அவை மன்னிக்கப்படா என்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மேன்மையான அதிகாரத்தை, அவருடைய மன்னிக்கும் ஆற்றலை தன்னுடைய சீடர்களோடு, குருவானவர்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும், மன்னிக்காவிட்டால் மன்னிக்கப்படாது. நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பதில்லையோ அவருடைய பாவங்களை நானும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி அப்பேற்பட்ட அந்த சீடர்களுக்கு, ஆண்டவரை தெரியவில்லை என்று மறுதளித்தவருக்கு, ஓடிப்போனவர்களுக்கு, அந்த வலுவற்றவர்களுக்கு இந்த வல்லமையை ஆண்டவர் கொடுத்து அவர்களை பலப்படுத்துகின்றார். என்னுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் இருப்பீர்கள். மன்னிப்பின் அந்த கொடை, ஆண்டவருடைய மன்னிப்பின் கொடை, அதை நாம் 3ஆம் வாரத்தில் உணர்ந்தோம். 4ஆம் வாரத்தில் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அவருடைய காக்கும் ஆற்றல் எனும் கொடை. நானே உங்களுடைய நல்லாயன், உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன், வாழ்வு கொடுக்கிறேன், வழிகாட்டுகிறேன், என்னுடைய வாழ்க்கையே நான் உங்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன், என்னுடைய மந்தைகளுக்காக என் உயிரையே நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். வெறும் பசும்புல் மேய்ச்சல் அல்ல, என்னுடைய உயிரையே நான் உங்களுக்கு உணவாக கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர். அந்த பாதுகாப்பின் கொடையை கொடுக்கிறார். அதுதான் 4வது வாரத்தின் கொடை. ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார், அது ஒரு சிறந்த கொடை. 5வது கடந்த வாரம் ஆண்டவருடைய உயிர் எனும் மேன்மையான கொடை. மேன்மையான கொடை ஆண்டவர் கொடுக்கிறார். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், என்னோடு இணைந்திருங்கள், உங்களில் உயிர் இருக்கும். என்னோடு இணைந்திருங்கள், உங்களில் உயிர் இருக்கும். உங்களில் உயிர் இருந்தால் மட்டுமே உங்களால் கனி தர முடியும் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கும் அந்த உறவு. 5வது வாரம் கொடை ஆண்டவருடைய உயிர். என்னுடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை அவரோடு இணைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும், சில நேரத்தில் அவர் மேல் நமக்கு கோபமும் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம், ஐயம் இருக்கலாம், ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி என்ன இருந்தாலும், நான் கோபப்பட்டாலும் அவருடைய சந்நிதியில், அவருடைய பிரசன்னத்தில் அவரோடு தான் கோபப்படுவேன், அவரை விட்டு விலகி செல்ல மாட்டேன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது போல, உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை, பிரிவதும் இல்லை சொல்கிறாரே, நம்மாலும் சொல்ல முடிய வேண்டும். ஆண்டவரே, நீர் என்ன செய்தாலும் உம்மை விட்டு நான் விலகுவதும் இல்லை, பிரிவதும் இல்லை. அப்படி இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த உயிரை கொடையாக கொடுக்கின்றார். நானே திராட்சை கொடி, என்னோடு இணைந்திருங்கள், கனி தருவீர்கள். இன்று அவருடைய அன்பு எனும் கொடை. 6வது வாரம். அனைத்தையும் கொடுத்து அடுத்த ஞாயிறு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைவார். விண்ணேற்றம் அடைந்த பின் கொடைகளில் எல்லாம் சிறந்த கொடை, மேன்மையான கொடையான தூய ஆவியானவரை அனுப்பி வைப்பார். அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், வல்லமையோடு உங்களோடு இருப்பார். அப்போஸ்தலருடைய பணிகள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த புத்தகத்திற்கு இன்னொரு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவருடைய பணிகள் என்று வைக்கலாம். இந்த அப்போஸ்தலருடைய பணிகள்
நடந்ததே தூய ஆவியானவருடைய ஆற்றலால் தான். அவர் இல்லை என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள் பணிகளே இல்லை. அந்த தூய ஆவியானவர் தான் அந்த அப்போஸ்தலருடைய பணிகள் பின்னிருந்தவர், அந்த ஆற்றல். இன்னொரு பெயர் அப்போஸ்தலருடைய பணிகள் என்ற இந்த நூலுக்கு இன்னொரு பெயர் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தூய ஆவியானவருடைய பணிகள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவருடைய வல்லமை நிறைந்த புத்தகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தூய ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். இன்று இந்த 5 வாரங்களையும் கடந்து வந்திருக்கிறோம். என்ன கொடைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் இன்றைய நற்செய்தியின் வழியாக, வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு தரும் செய்தி என்ன? 2 செய்திகளை மட்டும் இந்த வாரத்தில் தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். இந்த வாரம் முழுவதும் இந்த 2 செய்திகள் நம்மோடு இருக்க வேண்டும். முதல் செய்தி நம்முடைய முதல் வாசகத்திலிருந்து. புனித பேதுரு கொர்னேலியுஸ் என்ற ஒரு நபருடைய வீட்டிற்கு செல்கிறார். அவர் யூதர் அல்ல, பிற இனத்தார். யூதர்கள் எப்பொழுதும் பிற இனத்தாருடைய வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள். பிற இனத்தார் வீட்டுக்கு யூதர்கள் செல்ல மாட்டார்கள். ஏன் பிற இனத்தார் வீட்டுக்கு யூதர்கள் செல்ல மாட்டார்கள் என்று சொன்னால், இறைவனுடைய அன்பை இந்த யூதர்கள் எப்படி புரிந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இறைவன் யூதர்களை மட்டுமே அன்பு செய்கிறார். இறைவன் இஸ்ரவேல் மக்களை மட்டுமே அன்பு செய்கிறார். பிற இனத்தார் இறைவனுடைய அன்பிற்கு அப்பால் பட்டவர்கள். அப்படித்தான் இறைவனுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவேதான் நாங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், இறைவன் எங்களை அன்பு செய்கிறார், இஸ்ரவேலை அன்பு செய்கிறார், நாங்கள் பிறரோடு கலக்க மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் இன்று பேதுரு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த அன்பை நமக்கு உணர்த்துகிறார். அது எப்பேற்பட்ட அன்பு! வெறுமனே யூதர்களுக்கு உரிய, இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமே உரிய அன்பா? இல்லவே இல்லை. புனித பேதுரு கொர்னேலியுஸ் ஒரு பிற இனத்தார் வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டில் ஜெபிக்கிறார். போகக்கூடாத இடத்திற்கு ஒரு யூதன் போயிருக்கிறார். அங்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் தூய ஆவியானவருடைய வழியாக. தூய ஆவியானவர் கொர்னேலியோஸ் அவருடைய குடும்பத்தின் மேல் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அந்த கொர்னேலியஸ் பிற இனத்தாரை தூய ஆவியானவர் அபிஷேகப்படுத்துகிறார். எப்படி? பேதுருவே சொல்கிறார், எப்படி எங்கள் மேல் தூய ஆவியானவர் இறங்கி வந்தாரோ அதே போல இவர்கள் மீதும் இறங்கி வந்தார். அப்படியானால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அன்பு ஒரு இனத்திற்கு மட்டுமல்ல, ஒரு மக்கள் கூட்டத்திற்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் உரியது. யூதர்களாக இருக்கலாம், கிரேக்கர்களாக இருக்கலாம், அந்நியர்களாக இருக்கலாம், இறைவன் எல்லோருக்கும் உரியவர். அநேக நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒரு கிறிஸ்துவ கடவுளாக. இஸ் a Christian God? No. அவர் கிறிஸ்துவ கடவுள் அல்ல, உலகத்தின் மீட்பர். ஆண்டவர் உங்களையும் என்னையும் எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். அவர் உலகத்தின் மீட்பர், எல்லோருக்கும் உரியவர், நமக்கு மட்டும் உரியவர் அல்ல. அநேக சபைகள் அப்படிதான் பிறருக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ கிறிஸ்து அவர்களுக்கு மட்டுமே என்று சொல்வது போல. கிறிஸ்து நமக்கு மட்டுமே அல்ல, உலகத்திற்கு உரியவர், படைப்புக்கு உரியவர். உலகத்தின் மீட்பர், படைப்பின் மீட்பர், எல்லோருக்கும் உரியவர். அவருடைய அன்பு எல்லோருக்கும் உரியவது. கிறிஸ்தவர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் அந்நியர்களுக்கும். அதைதான் முதல் வாசகம் உணர்த்துகிறது. அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அன்பு எல்லோருக்கும். ஆகையால் தான் பிற இனத்தார் எந்த வீட்டிற்கு யூதர்கள் செல்ல மாட்டேன் என்று சொல்கிறார்களோ அந்த வீட்டிற்கு பேதுருவை அனுப்புகிறார். நீ அங்கு போ, என்னுடைய வார்த்தையை போதி. பேதுருவும் போனார். என்ன நடந்துவிடும் அங்கு போதிப்பதால்? மாட்சியை பேதுரு பார்க்கிறார். தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். எங்கள் மேல் இறங்கி வந்தது போலவே அவர்கள் மேலும் இறங்கி வந்தார்கள் என்று சொல்லி பேதுருவே சாட்சியம் பகர்கின்றார். அதுதான் தூய ஆவியானவர், அதுதான் ஆண்டவருடைய அன்பு. எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் உரியது. வெறுமனே மக்கள் இனத்தாருக்கு மட்டுமல்ல, படைப்புக்கெல்லாம் உரியது அவருடைய அன்பு. ஆகையால் இனிமேல் யூதர்கள், கிரேக்கர்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல, எல்லோரும் இறைவனால் மீட்கப்பட்டவர்கள். அவர் உலகத்தின் மீட்பர் என்பதை உணர்த்துகின்றார். அவருடைய அன்பு எல்லோருக்கும் உரியது. அவருடைய அன்பு எல்லோருக்கும் உரியது என்று சொன்னால் நம்முடைய வேலை என்ன? அதுதான் இரண்டாவது தியானம்.
முதலாவது, அவருடைய அன்பு எல்லோருக்கும் உரியது. எல்லோருக்கும் உரியது என்று சொன்னால், கிறிஸ்தவனாகிய என்னுடைய வேலை என்ன? எல்லோரையும் ஆண்டவர் அன்பு செய்கிறார் என்று சொன்னால் என்னுடைய வேலை என்ன? எதற்காக நான் திருமுழுக்கு பெற வேண்டும், ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெற வேண்டும், உறுதி பூசுதலை பெற வேண்டும்? என்னுடைய பணிதான் என்ன? எல்லோரையும் ஆண்டவர் அன்பு செய்தார். அதுதான் இரண்டாவது தியானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தந்தை என்னை அன்பு செய்கிறார், நான் உங்களை அன்பு செய்கிறேன், நீங்கள் எல்லோரையும் அன்பு செய்யுங்கள். ஒரு நதியை போல அந்த அன்பு ஒரு நதியை போல பாய்ந்து ஓடுகிறது. தந்தை ஆண்டவரை அன்பு செய்கிறார், ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். நாம் இந்த அன்பை எல்லோருக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய பணி. The Father loves the Son loves all of us, and we have got to love the world. இந்த அன்பை நாம் எந்த இடத்திலும் தடப்போடக்கூடாது, நிறுத்திவிடக்கூடாது. அதைதான் இன்று உணர்த்துகிறார். நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதே எனது கட்டளை என்று சொல்கிறார். தந்தையினுடைய அன்பு ஆண்டவரின் வழியாக நம்மை சேருகிறது, நம் வழியாக எல்லோரும் சேர வேண்டும். அப்படி அந்த அன்பை பிறருக்கு சேர்த்த ஒரு மாபெரும் நபர்தான் நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித மதர் தெரேசம்மாள். இந்த அன்பு எல்லோருக்கும் உரியது. நீங்கள் தொழுநோயாளர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், எந்த நிலைமையிலும் இருக்கலாம், அந்த அன்பு உங்களையும் தேடி வரும் என்று உணர்த்தியவர். தந்தை ஆண்டவரை அன்பு செய்தார், ஆண்டவர் இந்த அன்னையை அன்பு செய்தார், இந்த அன்னை அந்த ஏழைகளை அன்பு செய்தார். அப்படி இந்த அன்பு பாய்ந்தோடி கொண்டே இருக்க வேண்டும். தந்தை இறைவனை ஆண்டவரை அன்பு செய்கிறார், ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார், நீங்கள் உங்கள் குடும்பத்தை அன்பு செய்யுங்கள். அப்படி அது பாய்ந்தோடி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதே எனது கட்டளை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் அவருடைய கட்டளை, மீறவே முடியாது. இட் இஸ் நாட் an option, it's a command. ஆப்ஷன் என்று சொன்னால் நீங்கள் செய்யலாம், செய்யாமல் விடலாம். ஆனால் கட்டளை என்று சொன்னால் செய்தே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. இன்று ஒரே வழி, அன்பின் வழியை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். ஆகையால் இந்த ஞாயிறு இந்த அன்பின் கொடையை நாம் பெற்றுக்கொள்வோம். அதை நம்முடைய குடும்பத்தில் பகிர்ந்து கொள்வோம், நம்முடைய பங்கில் பகிர்ந்து கொள்வோம். நாம் இருக்கும் இடங்களில் ஆண்டவருடைய அன்பின் கருவிகளாக மாறுவோம். Let us become channels of God's love. அவருடைய அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் அவருடைய அன்பின் கருவிகளாக மாறுவோம். அதற்கான ஆசீர்வாதத்தை, ஆற்றலை இந்த திருபலியில் இறைவனிடம் கேட்டு பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தந்தையின் பிரசன்னத்தில் இருக்கும் நாம் விசுவாசத்தோடு நம்ம ஜெபங்களை அவரிடம் எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நீர் மிகவும் அன்பு செய்யும் எங்கள் அன்னையாம் திரு அவை, திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறைவேர் அனைவரும் முது அன்பை எந்நாளும் உயர்த்துணர்வும் அதை பிறரோடு பகிர்ந்திடவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா மை மன்றாடுகின்றோம். உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களும் முது அன்பில் நிலைத்து வாழவும் அதன் வழியாக குடும்பங்களில் மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் என்றும் நிலைவிட அருள் தர வேண்டும் என்று இறைவா மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோயின் கோரப்பிடியில் சிக்கிக்கொண்டு தவிக்கின்ற அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். சோதனை மிகுந்த இக்காலத்தில் நாங்கள் தூய ஆவியின் துணையுடன் பலமும் தைரியமும் பெற்றவர்களாக நோயை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள துணி புரிய வேண்டும் என்று இறைவா மை மன்றாடுகின்றோம். தொற்று நோயின் பிடியிலிருந்து மக்களை காக்கும் பணியில் அயராது உழைத்து வருகின்ற அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். உமது அருத்துணையால் அவர்கள் தமது பணியை சிறப்பாக செய்திட பலமும் நலமும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம்.
என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். தேர்தலின் நேரம், நம்முடைய நாட்டிற்காக ஜெபிப்போம். அநேகர் நம்மிடம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, நீர் எங்களை அன்பு செய்கின்றேன். உமேல் நாங்கள் வைத்திருக்கும் அன்பின் பொருட்டு, எங்கள் விசுவாசத்தின் பொருட்டு மீண்டுமாக எங்கள் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் உம் திருப்பிடத்தில் வைத்திருக்கிறோம். உமக்கு விருப்பமானால் இவற்றை எங்களுக்கு வழங்கி ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தாதை தாயாசை ஒப்பவமற்றார், ஆதியில்லாதோரி மாதாளி பெற்றார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.